தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். நேற்று 5 ஜனவரி 5 கனிமொழியின் பிறந்த நாள். இந்த பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுகிற அத்தனை பேரும் தமிழ்நாடு முழுமைக்கும் கனிமொழி கருணாநிதி என்ற வாசகத்தோடு கனிமொழியின் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்துணை ஆதரவாளர்களும் மிகப்பெரிய, அதாவது சிங்கிள் பிட் டபுள் பிட் போஸ்டர் என்பதை போல டபுள் பிட் போஸ்டர் தமிழ்நாடு முழுக்க ஒட்டப்பட்டிருந்ததை திமுக தலைமை மிகுந்த கவனத்தோடு அதை கண்காணிக்கிறது. சில சுவரொட்டிகளில் எடப்பாடி பழனிசாமி, சீமான், விஜய், அண்ணாமலை இப்படி சமீபத்தில் தோன்றிய தலைவர்களுடைய படங்களோடு கூடிய சுவரொட்டி. இவர்களெல்லாம் தலைவராகிவிட்டார்கள். எடப்பாடி அதிமுகவுக்கு தலைவராகிட்டார், விஜய் வெற்றி கழகத்துக்கு தயாராகிட்டார், சீமான் நாம் தமிழர், இப்படி கடைசியாக அண்ணாமலை பிஜேபியினுடைய மாநில தலைவர். பல தலைவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். ஆனால் தலைவருடைய மகள் தலைவராக முடியவில்லை. தலைவருடைய பேரன் முதலமைச்சர் நாற்காலிக்கு தயாராக இருக்கிறார். இப்படியான அந்த சுவரொட்டியில் செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த செய்திகள் பின்னணியில் என்னவென்று பார்த்தால், ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி முதலமைச்சரா கனிமொழி முதலமைச்சரா என்கின்ற அந்த செய்தியை அந்த தமிழ்நாடு முழுக்க சுவரொட்டி தாங்கி நிற்கிறது. இந்த சுவரொட்டி அத்தனையும் கனிமொழி ஆதரவாளர்களால் கோடிகளை வாரி இறைத்து இந்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கு. திமுகவை பொறுத்தவரை ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக முதலமைச்சர் வேட்பாளர் ஆவதற்கு தகுதி உள்ள ஒரே நபர் கனிமொழி கருணாநிதி தான் என்கின்ற அந்த செய்தி தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதுதான் பல கோடி ரூபாய் செலவு. குறைஞ்சது ஒரு 25,000 50,000 கொடுத்தா தான் போஸ்டே ஒட்டுவான். அப்போது 50,000னா 200 பேருக்கு கொடுத்தா 1 கோடி ரூபாய், 100 பேருக்கு கொடுத்தா 1 லட்சம் கொடுத்தா 1 கோடி ரூபாய், 100 லட்சம். ஆக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட நகரங்களிலும் மாநகராட்சி, நகராட்சி போன்ற கனிமொழியுடைய ஆதரவாளர்களாக அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களிடம் 50,000 ரூபா பணம், 1 லட்ச ரூபா பணம் கொடுக்கப்பட்டு அது பிரிக்கப்பட்டு சுவரொட்டிகளாக ஒட்டப்பட்டிருக்கு. இது ஒரு லாபி. இதை தாண்டி ஒரு லாபி, மீடியாவுக்குள்ள ஒரு லாபி, அவர்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. பல பேர் கனிமொழிக்காக லாபி செய்யக்கூடிய பல பேர் இருக்கிறார்கள். இந்த சவுக்கு சங்கர் உட்பட இப்போ திமுகவை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேர் கனிமொழி லாபியில் இருக்காங்க. குபேந்திரன், லட்சுமணன், இப்படி பல பேர் ஹிந்துவில் கனிமொழி வேலை பார்த்த அந்த நட்பில் ராதாகிருஷ்ணன், ஆர்கே என்ற கேரளா பிராமின் ராதாகிருஷ்ணன், பிரஸ் கிளப் வெற்றி பெற்ற குழுவுக்கு எதிரான குழு அத்தனையும் சவுக்கு சங்கர் தலைமையில் கனிமொழியோடு நல்ல தொடர்பு. முன்னாள் இணையாசிரியர் காமராஜர், இப்படி ஒரு பெரிய குழுவை கனிமொழிக்காக திமுகவை எதிர்த்து ஒரு குரூப்பே பெரிய குழு, அந்த குழு தொடர்ந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் உதயநிதிக்கு தெரியுமா? தெரியும். சபரீஷனுக்கு தெரியுமா? தெரியும். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியுமா? தெரியும். இருந்தாலும் இந்த உட்கட்சி அரசியலை தவிர்க்க முடியாமல் இருக்கிறார்கள். ஆனால் கனிமொழியை மிக சாதாரணமாக எடை போட்டு விடாதீர்கள். அவர் மிகப்பெரிய ஆதரவாளர் கூட்டம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. பெரிய தொழிலதிபர்களாக
பல கோடிகளை வைத்திருக்கக்கூடிய கார்ப்பரேட்டு முதலாளிகளாக, அவர்களிடம் காசு வாங்குகிற ஊடகவியலாளர்களாக, அத்தனை பேரும் திமுகவை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே பாதுகாவலர் கனிமொழி. கனிமொழியினுடைய அரசியல் தாகம் அடங்கவில்லை. கனிமொழியினுடைய அரசியல் இயக்கம் தீரவில்லை. எப்படியாவது தமிழ்நாடு அரசியலை, திமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட வேண்டும். நீங்கள் இந்த முயற்சியில் அழகிரி தோற்று போய் ஒதுங்கி போய் விட்டார். அழகிரியுடைய மகன் செயற்கையாக அவர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். அரசியல் தான் பின்னணியில். இப்போ அதே போன்று தான் கனிமொழியும் அரசியலிலிருந்து அப்புறப்படுத்துவதற்காக கோபாலபுரம் குடும்பம் கடுமையான முயற்சியில் இருக்கிற பொழுது எதிர்வினை ஆற்றக்கூடிய செயல்தான் ஜனவரி 5 கனிமொழியினுடைய பிறந்த நாள் நேரங்களில் தமிழ்நாடு முழுக்க சுவரொட்டிகளில் செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. கனிமொழி கருணாநிதி, இதுவரை கனிமொழியாக இருந்தவர் கருணாநிதியை இணைத்து கொண்டார். காரணம், கருணாநிதியுடைய புதல்விக்கு பெண்களுக்கும் சொத்திலே சம உரிமை உண்டு. கருணாநிதி காலத்தில் தான் சட்டம் போடப்பட்டது. பெண்களுக்கும் ஆட்சியிலே அதிகாரம் உண்டு, சரி சம பங்கு உண்டு. இதுதான் கனிமொழி தரப்பு தமிழ்நாடு முழுக்க அந்த பிறந்த நாள் 5ஆம் தேதி பிறந்த நாளில் சுவரொட்டி மூலம் திமுகவுக்கு ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது. தமிழக மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது. ஆக நான் ரஜினியை போல லேட்டாக வருவேன், லேட்டஸ்ட்டாக வருவேன். ஆனால் ரஜினி எப்போவுமே வரல. ஆனால் கனிமொழி வருவார். எப்போது வருவார், எப்போ வருவார், ஆனால் அதற்கு காலம் கணியட்டும் என்று காத்திருக்கிறார். அப்படி காலம் கணிகிற பொழுது அவர் கண்டிப்பாக களமாடுவார். நீங்கள் அப்பாவும் மகனுமே இப்போ அடிச்சுக்கிறாங்க. ராமதாஸ் அப்பாவும் மகனும், அண்ணனும் தங்கையும், அண்ணன் மகனும் அத்தையும் அடித்து கொள்ளுகிற நாள் மிக விரைவிலே வரும். அண்ணன் மகன் மருமகனும் மாமியாரும், கனிமொழி மாமியார், மருமகன் உதயநிதி, இந்த சச்சரவுகளையும் சண்டைகளையும் தமிழகம் கண்டு கொண்டே ஆக வேண்டும். இது வரலாற்று கடமை. இந்த முயற்சியில் அழகிரி தினகரன் பத்திரிகை அலுவலகம் கொளுத்தப்பட்டதான் மிச்சம். அதில் 2 பத்திரிகையாளர் ஒரு செக்யூரிட்டியும் இறந்து போனதான் மிச்சம். பிறல் சாட்சியான இந்த காமராஜ் தான் மிச்சம். இதையெல்லாம் தாண்டி இன்னொரு உள்கட்சி யுத்தம் இருக்கிறது. ஓபிஎஸ் இபிஎஸ் யுத்தத்தை விட அது கடுமையான யுத்தம் காண்பதற்கு தமிழக மக்கள் தயாராக இருங்கள். திமுகவுக்கு இப்பொழுது பல பகுதிகளிலிருந்து இடையூறு. இன்றைய காலகட்டத்தில் ஆளுநர் உரைக்கு முன்பு தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதா தேசிய கீதம் பாடுவதா என்று முரண்பாட்டில் தேசிய கீதம் பாடச் சொன்னார். தேசிய கீதம் பாட முடியாது என்று சொன்னதுக்கு பிறகு ஆளுநர் கிளம்பி போய்விட்டார் என்று இப்போ திமுகவுக்கான சொம்பு ஊடகங்கள் அத்தனையும் செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. தமிழ்தாய் வாழ்த்து பாடி முடிந்து ஆளுநர் உரை நிகழ்த்துகிற பொழுது நீங்கள் தமிழ் தேசிய வேல்முருகன், யார் அந்த சார், இந்த சத்தம் அதிமுக எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் வேல்முருகன் தலைமை தாங்கியதை போல யார் அந்த சார், யார் அந்த சார், சட்டமன்றத்தில் காங்கிரஸ் வெளிநடப்பு, யார் அந்த சார். அப்போது திமுகவுக்கு ஒரு பக்கம் இடி அல்ல, பல பக்கம் இடி. ஆளுநர் இடி, வேல்முருகன் இடி, விடுதலை சிறுத்தை சிந்தனை செல்வன் அம்பேத்கருக்கு ஃபைபர் கண்ணாடி அமைப்பதற்கு 100 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட், 25 கோடி ரூபாய் கமிஷன். இவரை திருமாவளவன் அழுத்தத்தின் மூலம் நீங்கள் சட்டமன்றத்தில் எங்களுக்கு ஒரு ஜனநாயக முறைப்படி இந்த யார் அந்த சார்
இதை சட்டமன்றத்தில் விவாதிக்க அனுமதி வேண்டும் என்று 2 நாட்களுக்கு முன்பே சபாநாயகரிடம் எழுத்துப்பூர்வமாக கொடுத்து விட்டார். வேல்முருகன் யார் அந்த சார், விடுதலை சிறுத்தை யார் அந்த சார், அதிமுக யார் அந்த சார், காங்கிரஸ் யார் அந்த சார், ஆளுநர் யாரே இல்லை, நான் சாரே இல்லை, கிளம்புறேன்னு கிளம்பிட்டார். ஆக பல்கலைக்கழகங்களில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் கலந்து கொள்ளுகிற நிகழ்ச்சியில் யாரும் கருப்பை ஷால்வை போட்டு வந்துடாதீங்க. ஷால் பெண்களே கருப்பு ஷால்லாம் போட்டு வந்துடாதீங்க, கருப்பு சட்டை போட்டு வந்துடாதீங்க. கருப்பு சட்டையால் ஆட்சிக்கு வந்த கருணாநிதி குடும்பம் கருப்பு சட்டையை பார்த்து பயப்படுகிற நிலை வந்துவிட்டது. ஏன் யார் அந்த சார் என்பது நீங்கள் எடப்பாடி சரியாக எதிர்க்கட்சிகள் பயன்படுத்தி கொண்டது. ஆனால் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு எடப்பாடி திமுகவை விலை கொடுத்து வாங்கிவிட்டார். திமுக அதை செய்யவே இல்லை. செய்திருந்தால் அதிமுக 76 16 கூட வந்திருக்காது. யோசிப்பதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை. காரணம் சபரீசன் என்ற கார்ப்பரேட்டு பெரிய முதலாளி தான் உங்களுக்கு கொள்கை வகுப்பாளர். அவருடைய பாஸ் அவர் தான் பிரசாந்த் கிஷோர். அவருடைய சம்பளமே 200 கோடி 300 கோடி தான். இவர் தான் கொள்கை வகுப்பாளர். பொள்ளாச்சி பாலியல் நிகழ்ச்சியை மிகப்பெரிய விசாரணை மையத்தை விசாரணையை அமைத்திருந்தால் நீங்கள் அன்பு ஐஜி அவரை கொடுத்துருந்தீங்கன்னா ஊதி பெருசாக்கி தமிழ்நாட்டில் அதிமுகவை ஆணி வேரில் ஆசிட்டை ஊற்றியிருக்கலாம். நீங்கள் எடப்பாடிகிட்ட காசு வாங்கிட்டு அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் பிடபிள்யூ வேலைகளை எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏக்களுக்கு கொடுக்கப்பட்டது எடப்பாடியால். ஊரா வீட்டு நெய்ய என் பொண்டாட்டி கையேங்கிற மாதிரி ஊராஞ்சு மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாயை அடைத்து விட்டார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கதற கதற கற்பழிக்கப்பட்டார்கள். இந்த வழக்கை ஊற்றி மூடியவர் தான் இப்போ முதலமைச்சர் தொகுதியில் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் பாண்டியராஜன் ஐபிஎஸ் குரூப் 1 அதிகாரி ஐபிஎஸ் ஆகிட்டார். அப்போது கேடுகெட்ட தமிழினம் முட்டாப்பைய தமிழன் 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்கான். காக்கா பிரியாணி கோட்ரு. இதுதான் ஒரு பத்திரிகை செய்தி புள்ளிவிவரம். ஐநா சபையினுடைய ஆய்வு தமிழ்நாட்டில் குழந்தை பிறப்பு விகிதம் 20% குறைந்திருக்கிறது. தமிழினம் அழிந்து கொண்டிருக்கிறது. நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போய் கொண்டிருக்கிறது. காரணம் காலை எழுந்தவுடன் 1 கோடி பேர் நேராக டாஸ்மாக் கடைக்கு போகிறான். 1 கோடி சாராய பாட்டில் விற்கிது. தொடர்ந்து சாராயத்துக்கு அடிமையானவன் அவன் முழுமையாக இனப்பெருக்கம் செய்ய முடியாது. இனப்பெருக்கம் செய்ய முடியவே முடியாது. இதுதான் ஐநா சபையினுடைய புள்ளி விவரத்தின்படி 20% மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு குழந்தை பிறப்பு விகிதம் குறைந்திருக்கிறது. இனம் அழிந்து கொண்டிருக்கிறது. இது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களை அரசே சொல்லுது, எங்கே கிளம்பி போங்கய்யா, ஏதாவது ஒரு நாட்டுக்கு கிளம்பி போங்க, ஏர்போர்ட்டை திறந்து வச்சுருக்கோம், கிளம்பு, இந்த நாட்டை விட்டு கிளம்பு. இதே தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி முட்டாள்களே இதை சொல்லக்கூடிய கருணாநிதியும் வீரமணியும் பல லட்சம் கோடியை திருடிக்கொண்டு இந்த சந்ததிகள் அப்படியே சார்ட்டர் ஃப்ளைட்டில் அப்படியே தப்பிச்சு வெளிநாடு போய் செட்டில் ஆயிடுவான். தமிழை எத்தியோப்பியாவை போல எலும்பும் தோளுமா சாவான். இதுதான் நடக்கும். கனிமொழி முதலமைச்சரானா என்ன, விஜய் முதலமைச்சரானா என்ன, எடப்பாடி முதலமைச்சரானா என்ன, சீமான் ஜாமா முதலமைச்சரானா என்ன, யார் வேண்டுமானாலும் உதயநிதி முதலமைச்சராகலாம், யார் வேண்டுமானாலும் முதலமைச்சராகலாம். ஆனால் இனம் அழிந்து கொண்டிருக்கிறது. பெரியார் நீங்கள் போட்ட கருப்பு சட்டை 100 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட கருப்பு சட்டை, கருப்பு சட்டை மட்டும் இல்லை, கருப்பு தொப்பி, கருப்பு வேட்டி, இந்த அளவுக்கு இந்த இனத்தினுடைய வரலாறு அழிந்து கொண்டு இருக்கிறது என்பதை மட்டும் இந்த இனம் புரிந்து கொண்டால் சரி. பெருஞ்சித்தனாருடைய கூற்று தான், இந்த தலைமுறையில் இந்த இனம் விழித்து கொண்டால்
இந்த இனம் நிலைத்து நிற்கும். இந்த தலைமுறையில் இந்த இனம் வீழ்ந்தால் பல இனங்கள் மொழியை அழிந்து விட்டது, அடையாளத்தை இழந்து விட்டது. அஸ்ஸாமில் 50% மேல் அந்நிய தேசத்துக்காரன், 48% தான் அஸ்ஸாமியர். இந்த நிலை தமிழகத்திற்கு வருவதற்கு நீண்ட காலமாகாது. கனிமொழியுடைய பிறந்த நாளில் கனிமொழி ஆட்சிக்கு வருவதற்கான முயற்சியில் இருக்கிறார் என்பது தான் செய்தியை தவிர, இதை தாண்டி கனிமொழி வந்தால் என்ன, விஜய் வந்தால் என்ன, இந்த இனம் மிகப்பெரிய சரிவை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. 1 கோடி பேர் குடிக்க ஆரம்பித்தவன் கடைசியாக 6 கோடி பேர் குடிக்க ஆரம்பிச்சிருவான். வடகிழக்கு மாநிலங்களில் கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக மத்திய அரசு செய்த வேலை, டிவியெல்லாம் வர்றதுக்கு முந்தி வடகிழக்கு மாநிலங்களில் 24 மணி நேரம் டிவியில் ப்ளூ ஃபிலிமை ஓட்டினார்கள், மதுவை தாராளமாக்கினார்கள். இதுதான் அந்த இனத்தினுடைய அடையாளம் அளிக்கப்பட்டு விட்டது. அதே போன்ற நிலைமை தான் தமிழ்நாட்டிலே உருவாகி இருக்கிறது. அதை பற்றி ஒரு கிஞ்சித்தோ கவலைப்படாமல் திராவிட இயக்கம் இருக்கிறது. கனிமொழிக்கு பிறந்த நாள் வருகிறது. நன்றி, வணக்கம்.